இந்த பூனை குக்கர் ஸ்பூனு பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு தன்னோட வயிற்றுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பொருளை வாய் வழியா கக்குது. இந்த பூனை பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சரியா படலன்னு சொல்லிட்டு அதை வளர்க்குறவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பூனை பிரெக்னெண்டா இருந்து அந்த ரூம் ஃபுல்லா ரெட் கலர் முட்டையா போட்டிருக்கு வித்தியாசமா. அப்ப அதுல ஒரு முட்டை மட்டும் உடஞ்சு அழகான பூனைக்குட்டி ஒண்ணு வெளியே வருது. தலைவன் அப்படியே அந்த பூனைக்குட்டியை கையில எடுத்து குஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூனை மற்ற பூனைங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த பூனையோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பார்க்கவே பயங்கரமா வந்து வெளியே இருக்க பொருட்கள் எல்லாம் இழுத்துக்குது. அதே சமயம் முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்த மற்ற பூனைக்குட்டிங்களும் அதே மாதிரி பண்ணுதுங்க. இது எப்படியாச்சும் நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க எங்களெல்லாம் அவங்களால பிடிக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனாங்க. அதோட அங்க இருக்க ஒவ்வொரு பேரையும் தன்னோட ஆபத்தான வாயால முழுங்கிக்கிட்டே இருக்குங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு மட்டும் எப்படியே தப்பிச்சுட்டான்னு நினைக்கும் போது சைட்ல 2 பூனை வணக்கம்டா மாப்பிள்ளன்னு வந்து அந்த பொண்ணோட சொல்லிய முடிச்சிடுதுங்க. அப்புறம் இந்த பூனைங்களுக்கு கொடுத்த வெற்றிகரமான மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபடியும் பத்திரமா ஸ்பேஸ்ஷிப்ல ஏத்தி அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து அந்த பூனைங்க விழுங்கின 350 ஆஸ்ட்ரோனட்ஸோட யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம விண்வெளியில இருந்து டைரக்டா பூமிக்கு வந்துடுறாங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.